குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்களை வழங்கல. தெருப்பெயர்களில் ஜாதி பெயர்களை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுவிட்டு கோவையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று ஜாதி பெயரை வைப்பதுதான் திராவிட மாடலா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவையில் புதிதாக 1791 கோடி ரூபாய் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழ்நாட்டின் மிக நீண்ட கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை சீமான் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். கொங்கு மக்கள் கொண்டாடும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பெயரை சூட்டாதது ஏன் என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள சீமான், ஜிடி என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா, ஆங்கிலம் தானே, இதுதான் ஆட்சியாளர்கள் தமிழை வளர்க்கும் முறையா என்கிற கேள்வியையும் சீமான் எழுப்பியிருக்கிறார். மேலும் சென்னை நந்தனத்தில் உள்ள சாலைக்கு முத்துராமலிங்கனார் சாலை என்று பெயரை மாற்றிய அரசு கோவை பாலத்திற்கு ஜாதியோடு பெயரை சூட்டுவது ஏன் என்கிற கேள்வியையும் சீமான் எழுப்பியிருக்கிறார். கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை வைக்கக்கூடிய அந்த முடிவை கைவிட்டு தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களாக திகழக்கூடியவர்களின் பெயர்களில் ஒன்றை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் சீமான் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். இன்று